ஆஸ்ட்ரோ பக்தி டாட் நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஜோதிட சிறப்பு வல்லுநர்களோட நம்ம தர காத்திருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோடு வந்திருக்கிறோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும். கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் 2.5 வருஷத்துக்கு அங்கேயே இருந்து 12 ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுப வினைகளுக்கும் உரிய பலன்களை தரவர். நாம் நல்லது செஞ்சுருந்தா 12 ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது, எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம். நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. மேச ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் பேச ஆரம்பிக்கும். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதுவரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பெற்று சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு 12 ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார். இப்போ கும்ப ராசியில இருந்து நட்பு வீடான மீன ராசிக்கு 12 ராசிகளுக்கு பலன் தரப்போறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். அதுக்கடுத்து உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதத்தில் இருந்து 12 ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போறாரு. இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதில் ரொம்ப முக்கியமானது, சனி என்பது கர்மக்காரகன். ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார். அதில் இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்கிற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் 12 ராசிகளுக்கும் வரப்போகிறது இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போகிறதில்லை, கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலையே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான். இவங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம். அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது. அதில் மீன ராசியை பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசியை ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்போ பேராசிரியருக்குரிய ராசியில் சனி உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறார். அப்போ நாம் இந்த 12 ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் பலக்கீனம், எந்தெந்த விஷயத்தில் நன்மை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் உங்கள் ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரோடைய கருத்துக்களையும் கேட்டோம்னா எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ராசிக்கு 300 வகையான யோகங்கள் உண்டு, 300 வகையான அசுப யோகங்களும் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதத்தில் கருத்து சொல்லுவாங்க. அப்போ இது நம்ம சேனல் நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்ன பண்ணுறோம்னா, நேரம் பார்க்காம உங்களுக்கு உரிய பலன்களை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொருத்தருமே சிறப்பான பலன்களை தர வர்றாங்க. இப்போ பொதுவாக மேச ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஆரம்பித்து மோசஸ் அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து ராஜேஸ்வரி அம்மா பேச இருக்காங்க, அதுக்கடுத்து யாமினி அவர்கள் பேச இருக்காங்க, அதுக்கடுத்து நண்பர் மல்லிகார்ஜுனன் அவர்கள் பேச இருக்காங்க. முதல்ல என்னோட கருத்தை கொடுக்குறேன், எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. அன்பு தாயுள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்களுக்கான சிறப்பு பலன்களோட தான் இப்போ நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இப்போ அஷ்டமச்சனி அப்படின்றது தந்தை வழியான ஆதாயத்தை குறைச்சது 1, தாலி சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்துறது 2. இந்த 2 துன்பங்களிலும் விடுதலை பெறக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி தான். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், அதுக்கடுத்து பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த பாதங்களை கொண்டதான் கடகராசி. 12 ராசிகள்லேயே அதிக முக்கியத்துவம் உடைய ராசி கடகராசி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் அமிர்தம் கிடைச்சது. அதனால தான் அதை தாய் ஸ்தானமாக நாம் பாவிக்கிறோம். ஒரு அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா எப்படி நமக்கு எந்த குறையும் வராதோ, அந்த மாதிரி கடகராசி யாருக்கு வலுவாக இருக்கிறதோ அவர்களே ஜோதிடத்திலையும் ஆன்மீகத்திலையும் தொழில் விஷயங்கள்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தாய் அன்பு எப்பொழுதுமே ஒரு பெரிய விசேஷமாக கிடைக்கக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி.
இந்த கடகராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு மாறிட்டார். அப்போ குறைகள் நிவர்த்தியாகக்கூடிய இடங்கள். 9ஆம் இடம் வெளிநாடு, உறவின் வகைகள், தந்தை, அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் தான் 9ஆம் இடம். அதே மாதிரி 2வது குழந்தையை சொல்லக்கூடிய இடமும், அதாவது 3வது குழந்தையை சொல்லக்கூடிய இடமும் நமக்கு 7, 9 சொல்லுவோம். அப்போ 2வது திருமணத்துக்கும் 3வது திருமணத்துக்கும் 7, 9 சொல்லுவோம். அப்போ எல்லா வகையிலையுமே 9ஆம் பாவம் ஒரு மனிதனுக்கு தொடர்பு வரணும். இந்த 9ஆம் பாவத்தில் சனி இருக்கும்போது சில தடைகள் இருந்தாலும் தடைகளை பெருசாக விலக்கி தரக்கூடியவர் இந்த குரு பகவான். அவரோட நட்சத்திரத்தில் சனி பயணப்படும் பொழுது தடைகள் விலகும். ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதில் நோய், கடன் இது சார்ந்த விஷயத்தில் இருந்தவங்க தப்பிச்சு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி அப்படின்னு சொல்லுவோம். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவோம். அந்த குருவோட நட்சத்திரத்தில் சனி போகும்போது பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தப்பிச்சு ஓடிடலாம். அதே மாதிரி சிறைவாசம் இருப்பவர்கள் கூட இந்த இடத்துல வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறை சென்றது காரணம் இல்லாமல் செய்யாத தப்புக்கு சென்றவங்க நீதி வழங்கப்பட்டு உங்களுக்குரிய நீதியெல்லாம் சிறப்பாக கிடைச்சி நீங்கள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய உயர்கல்வி, பெரிய சிறப்பான கல்வி கிடைக்காது. நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. இப்படி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேச இருக்கோம். மோசஸ் அவர்கள் இப்போ கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பேசுவாங்க. கடகராசினியர் அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி பலன் எவ்வாறு இருக்குதுன்னா, மோஸ்ட் இந்த கடகராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குரு உச்சம், செவ்வாய் ஸோ இந்த பெரும்பாலும் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த நிலம் சார்ந்த ஒரு விஷயத்த வாங்கணும். இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரியல் எஸ்டேட் துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடகராசி இருப்பாங்க. ஏன்னா நிறைய நிலம் அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா இவங்களுக்கு இருக்க என்னன்னாக்கா இந்த கடகராசி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல ஒரு திருப்தியற்ற நிலை தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலன்னா, ஆனால் மிகப்பெரிய ஒரு வருமானம், அதாவது என்னன்னா நிறைய இந்த பினாமி சொத்து, இந்த பினாமி அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த கடகராசியை சார்ந்து நிறைய இருக்கு. அதே போல என்னன்னாக்க எப்போதும் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கையில ஒரு நோட் எடுத்து எடுத்துட்டே இருப்பாங்க. அந்த நோட்டு தகவல்களை குறித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது இவங்களோட பழக்கம். இப்ப இந்த வருடம் சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 7, 8 போய் 9ல உட்காரு. ஸோ அப்ப என்னன்னு வச்சுக்கீங்களா, இந்த காலத்துல பாக்கியத்தின் ஆண்டாதான் இருக்கு. ஸோ அதனால இந்த வருடம் நீங்க 9ஆம் இடத்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா பாக்கியத்தின் ஆண்டாக கண்டிப்பா இருக்கு. ஸோ வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் வெற்றியாக்கி அதை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஆண்டு. ஏன்னா பாக்கியம் என்பது அனுபவிக்கிறது தான். இவ்வளவு நாள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்போம், அது நமக்கு இன்னைக்கு வரையும் கை கெட்டு வாய் கெட்டலன்ற ஒரு நிலை இருக்கும். பாக்கியத்தின் உள்ள சனி பகவான் வர்றதுனால நீங்க தொழில் சார்ந்த விஷயம், மற்ற அனைத்து சார்ந்த விஷயத்து இந்த ஆண்டு தான், இந்த சனி பயிற்சி தான் நீங்க அனுபவிக்க போறீங்க என்பதை மட்டும் நீங்க வச்சுக்கீங்க. ஸோ வாழ்க்கை இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். கடகராசி கடகம் மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் ராசி. ஏன்னு நேரம் ராமபிரான் பிறந்தது, பரதன், சத்ருகன், லட்சுமணன், இப்படி நிறைய பேர் பிறந்ததுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் உடையது. அதே மாதிரி பூசம், அது வள்ளலாருக்கு ரொம்ப முக்கியத்துவம். இப்போ நிறைய விஷயங்கள் கடகத்துக்குள்ளே தான் இருக்குது. கடகராசியில் இருக்க அரசியல்வாதிகள் தான் எப்பொழுதுமே பெரிய உச்சத்தை தொடுறாங்க. அல்லது கடகத்தில் குரு இருக்கணும். அப்போ இந்த நட்சத்திரத்தில் கடகத்தில் குரு இருந்துட்டாவே பெரிய உச்சத்தை தொடுவாங்க. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க பாருங்க, அதிகமாக IAS IPS அதிகாரிகள் இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் அதிகமாக IAS IPS அதிகாரிகள் இருப்பாங்க. இதில் யூனிஃபார்ம் போடக்கூடியவங்க பூசத்தில் இருப்பாங்க. பிறருக்கு போதனை செய்கிறதுல புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். புனர்பூச 4ஆம் பாதத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்துட்டா அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி காலங்களில் கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும். அவ்வளோ பெரிய விசேஷமுடைய கடகராசியை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பாக்கியஸ்தானம் அப்படின்றது 9ஆம் பாவம். இதில் 6, 9 கூடியவர் நட்சத்திரத்தில் 7, 8 கூடியவர் போயிட்டு இருக்காரு. அப்போ கடன், கணவன், மங்கல்ய பலம் அல்லது ஆயுள் பலம், அதுக்கு அடுத்து 9ஆம் இடம் பாக்கியம், பித்திருக்கள், இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடுவது அப்படின்றத யாமினி இப்போ பேசுகிறாங்க. நல்லா கடகடன் கலகலன்னு இருக்கும் கடகராசி நேயர்களே. கடகம் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்குரியவர் 15 நாள் குழப்பத்தில் இருந்தாலும் அடுத்த 15 நாள் பிரகாசமாக இருக்கிற அவர் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 30 நாளுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். தாயாரால் அனுகூலம் கிடைக்கும். அப்புறம் நிறைய மாடு, ஆடு, கோழி, பண்ணை வாங்குகிற யோகம் அவங்களுக்கு நிறைய உண்டு.
வீடு கட்ட முடியாதவங்க கூட இந்த வருஷம் வீடு கட்டி வாழ்வாங்க. நிறைய அசையும் சொத்து, அசையா சொத்து, பேரு, பதவி, புகழ் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா கடகத்தில் ராகு இருப்பது ரொம்ப சிறப்பு. கடக லக்னத்துக்காரங்க 3லேயோ இல்லை அந்த கூட்டியன் 2லேயோ இருந்தாங்கன்னா, அதாவது நினைச்சு பார்க்க முடியாத உச்ச இடத்துல இருப்பாங்க. அதாவது சூரியனை போல சிகரம் தொட ஆரம்பிச்சிருவாங்க இந்த கடகராசி நேயர்கள். பட்ட பாடெல்லாம் நிறைய பாடுபட்டாங்க. துணி வியாபாரம் பண்ணாங்க, அந்த வியாபாரம் பண்ணாங்க, என்ன வியாபாரம் பண்ணியிருந்தாலும் இந்த வருடம் கோமாவை தானம் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி, எண்ணற்ற மகிழ்ச்சி, குழந்தை குட்டி எல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை பயணம், நல்லா நீண்ட ஆயுளுடன் இவங்க இருப்பாங்க இந்த வருடம். நல்ல தெளிவாக சொன்னாங்க. பொதுவா சந்திரன் 2 கூடியவர், அங்க குரு உச்சமடைகிறார், அவர் 3 கூடியவர். இந்த குருவையும் சந்திரனை கூட்டினா 23, அதாவது சந்திரனுக்கு 2, குருவுக்கு 3, 23 5ஆம் நம்பர். அந்த நட்சத்திரம் ஆயிலே உள்ள இருக்கு. அப்ப எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எந்த எண் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குற வரிசையில் கடக ராசி கடக லக்னத்துக்காரங்களுக்கு 9ஆம் எண்ணை மட்டும் தவிர்ப்பது உண்மையிலேயே சிறப்பு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் இங்கே நீசம் அடைகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்க பாருங்கள், சொத்து தகராறு எப்போதுமே உண்டு. அதில் தான் செவ்வாய் நீசம். ஏன்னா அண்ணன் தம்பி சொத்து தகராறு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. அதனால் இந்த 9ஆம் எண்ணில் மட்டும் பேர் அமைக்காமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கும். 9ஆம் எண்ணில் பிறந்தவங்க மட்டும் நில தானம் பண்ணணும். அப்போ நில தானம் பண்ண முடியாது. ஏற்கனவே எனக்கே வீடு கிடையாது, நான் எங்கே போய் நிலதானம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரத்த தானம் கொடுக்கணும். ஏன்னா செவ்வாய் ரத்த காரகன். அப்போ ரத்த தானம் பண்ணிங்கனாவே நிலம் சார்ந்த பிரச்சனை முடிவுக்கு வருது. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக வருது. 3ஆம் எண்ணில் பிறந்தவங்க பாருங்கள், வாழ்க்கையில் எல்லோருக்கும் பிடிக்கும்படியாக வாழக்கூடியவர்கள். ஏன்னா 3ஆம் எண் தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த அடிமைகள்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க தான் ஆன்மீகவாதிகள், நல்ல பற்றாளர்கள், நல்ல யோக்கியவான்கள். அப்போ நம்ம நல்லவங்களை எப்போதுமே நம்ம அடிமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 3ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இதே மாதிரி தான் பலன் சொல்லணும். ஏன்னா தாய் உள்ளம் படைத்தவர்கள் இல்லையா, தாய் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி அதை நம்ம மறந்துடும். என்னங்க பட்டினி கடந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, ஆனால் அந்த தாயவே நம்ம மறக்கிறோம். எதாவது சொல்லுவார் ஒருத்தர், நீங்கள் பொருள் கொடுங்க, பொருள் கொடுங்க, அம்மா அப்பாவை மட்டும் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ தாயை பாதிக்காமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னாவே மிகச்சிறந்த ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. பொதுவாக கடகராசிக்காரவங்களுக்கு 7ல் 8ல் சனி இருந்ததுனால திருமணம் ஆகாமல் இருந்துச்சு. அந்த திருமணத்திற்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, தாயிட்டையோ தந்தைகிட்டையோ நெடுஞ்சாங்கடையாக விழுந்து ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பாத பூஜை பண்ணணும். 12ஆம் இடம் என்பது மீனராசி. அந்த மீனராசி பாதத்துக்குரிய ராசி. அப்போ பாத பூஜை பண்ணினீங்கன்னா, சனின காலுக்கும் பாதத்துக்கும் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு திருமண தடை அகலும். தொடர்ந்து இப்போ ராஜேஸ்வரி அம்மா பேச இருக்காங்க. கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நிர்வாக திறமை கொண்ட கடகராசி நேயர்களே, 2.5 வருஷமா அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. போதும் முடியல விட்டுருங்கன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிருக்கு. பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு நல்லா இருக்கும். முக்கியமாக ட்ராவல்ஸ் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இரவு நேர பயணங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா நைட்டு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரக்கூடிய இந்த 2.5 வருஷம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் இப்போ உங்களுடைய பேச்சு அவங்கள ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனம் இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். உங்கள் பேச்சால் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து அரசியல் கட்சியில் இருக்கிற மாணவர் அணி தலைவர்களில் புதிய அங்கீகாரம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு புதிய பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க செங்கழுநீர் செடியுடைய வேற முறையாக பூஜை செஞ்சு தாயத்தை கழுத்தில் அணியலாம். பசுமாடு, கருப்பு நிற பசுமாடு வீட்டில் வளர்க்குறதுனால எல்லா தோஷங்களும் நிவர்த்தி அடையும். ரொம்ப சிறப்பான தகவலாம் சொன்னாங்க. மீன ராசிக்கும் கடக ராசிக்கும் பர்ஃபெக்ட் தொடர்பு உண்டு. அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் தொடர்பு உண்டு. மீனத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்குது, இங்கே புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குது. மீனத்தில் உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பதங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பூசம் 1, 2, 3 பாதங்கள் 4 பாதங்கள் இருக்குது. அங்கே ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பதங்கள் இருக்குது. இங்கே ஆயிலில் 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ஒன்றும் புரியலையா?
எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் குருவோட நட்சத்திரம் இருக்குது, கடகத்துலேயும் குருவோட நட்சத்திரம் இருக்குது, அங்கேயும் சனியோட நட்சத்திரம் இருக்குது, இங்கேயும் சனியோட நட்சத்திரம் இருக்குது, அங்கேயும் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்குது, இங்கேயும் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. அப்போ குரு, சனி, புதன் இந்த மூவர் இல்லாமல் உலகமே கிடையாது. அந்த மூணையுமே கொண்டது தான் மீன ராசி, கடகராசி, விருச்சிக ராசி. இப்போ இந்த மூணுக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி குருவோட நட்சத்திரம் போகும்போது கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தந்தை, அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஆசிரியர் சம்பந்தமான பிரச்சனைகள் நடந்து தான் ஆகும். அதுக்கு அடுத்து பூச நட்சத்திரத்தில் போகிறவங்களுக்கு கணவன் மனைவி பிணக்கு ஏற்பட்டு பிளவு அடையாமல் பிரச்சனை சால்வ் ஆகும். ஆயில்ய நட்சத்திரத்தில் போகிறவங்களுக்கு தாய் வலியும் ஜாதகரோட குழப்பங்களும் அதிகமாகும், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். இன்னும் மேலே என்ன தகவல் அப்படின்னு மல்லிகார்ஜுனன் அவர்கள்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் பேசுவோம். தாய்மை குணம் கொண்ட கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து சமையல் வந்து நல்லா ருசியா செய்யக்கூடிய ராசி வந்து கடகராசியும் ஒண்ணு. அது அந்த முருங்கைக்காய் சாம்பார் இவங்க வச்சாங்கன்னா ஊரே மணக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த அளவுக்கு இவங்க வந்து நல்லா வைப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட ஒரு குணம் வந்து இருக்கு, ரொம்ப பிடிவாத குணம் அதிகமா இருக்கு. அதனாலேயே உங்களுக்கு இங்க வந்து பல பிரச்சனைகளை சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. அந்த பிடிவாத குணத்தை விடுவது மிகவும் நல்லது. நம்ம இப்ப அட்டம சனியிலிருந்து நம்ம வந்து விடுபடுறோம். அது எப்படி இருக்குன்னா, சார் சேத்துலயே அடி வாங்கியாச்சு, சோத்துலயே அடி வாங்கியாச்சு, இனிமேலையாவது நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருமே இப்ப பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வராரு. அதனால நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் விலகி ஒரு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும். இப்ப தூர தேசத்துக்கோ இல்ல வந்து இப்ப நான் பல நாளா போயிட்டு இருக்கேன், ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாமே இப்போ வந்து நல்ல ஆன்மீக பயணம் போகக்கூடிய காலமாக இருக்கும். இந்த நீங்க போயிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு கூட இந்த பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து தீர்ந்துடும். இப்ப அடிச்சா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க 3ஆம் இடத்துல வந்து சனி பகவானோட தைரிய வீர விஜயஸ்தானத்துல விழுகுது. அதனால உங்களுக்கு வந்து போஸ்டல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து தேடிட்டு வந்து வரக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கும். எல்லாமே தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமையும். கடகராசி நேயர்களுக்கு அட்டம சனி விலகி நல்ல வாழ்க்கை, முன்னேறக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடிய நேரம் இது. நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஒரு பரிகாரத்தை பார்த்துடலாம். புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்க மூங்கில் மரத்துக்கு பால் சோறு படைச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. பூச நட்சத்திரத்துக்காரங்க அரச மரத்துக்கு பால் சோறு படைச்சிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. ஆயில்ய நட்சத்திரத்துக்கு புன்னை மரத்துக்கு பால் சோறு படைச்சிட்டு வரணும். இப்படி பண்ணலாம். இந்த ஆயில்யத்துக்கு வந்து மரங்களை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால பூனைக்கு பால் சோறு படைச்சிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து விடுபட்டு நல்ல முயற்சி வெற்றியை தரும். நல்ல தாய் தகப்பன் நமக்கு எப்போதும் குறை செய்வதில்லை. அதே போல் நல்ல சனி பயிற்சியாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமையும் அப்படின்னு நினச்சி உங்களை வாழ்த்தி அடுத்த சிம்ம ராசியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கம்.